மத்திய அமைச்சர்கள் வீடுகளில் ஒட்டு கேட்கக்கூடிய அந்த நவீன உளவு பார்க்கும் கருவிகள் பொருத்தப்பட்டதாக ஒரு செய்தி வெளியானதை தொடர்ந்து சர்ச்சை கடந்த ஒரு வார காலமாக போயிட்டுருக்கு. நேற்றைக்கும் இரு அவைகளிலும் இந்த பிரச்சனையை எதிரொலித்தது, எதிர்க்கட்சிகள் அமளி செய்தாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது. அதை பற்றி நம்ம பேசலாம். இந்த விவகாரம் குறித்து போதிய விளக்கத்தை மத்திய அரசு வழங்கிவிட்டது. அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு தகவலை வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் பிரச்சனை எழுப்புறாங்க அப்படின்னு பிரகாஷ் ஜவடேகர் சொல்கிறார். வேண்டுமென்றே பிரச்சனை எழுப்புவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு என்ன அவசியம்? அதாவது இது எப்பயுமே அப்படி தான். 2G ஸ்பெக்ட்ரம் வரும்போது நாடாளுமன்றத்தில் தான் பிரச்சனை நடந்தது. கடுமையான போராட்டம் நடத்தினாங்க. அப்பயும் இது ஒன்றும் இல்லை, தேவையில்லாத விஷயம் என்று தான் சொன்னார்கள். அப்போ உண்மை என்னவென்றால் உளவு பார்க்கப்பட்டிருக்கு. இப்போ இதுவே ஒரு செய்தி. சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அமெரிக்க பிரதிநிதியை சந்தித்த போது அமெரிக்கா இந்தியாவில் இருக்கிற பிஜேபி தலைவர்களை ஒட்டு கேட்டது சம்மந்தமாக கண்டிப்போடு சொல்லியிருக்கிறார். ஆனால் சொந்த அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒட்டு கேட்பு என்று வரும்போது ஒன்றுமே இல்லை என்கிறார்கள். இதுதான் அவருடைய இரட்டை நிலை. பொதுவாக இந்தியாவே உளவு பார்க்கப்படுகிறது. எட்வர்டு ஸ்னோடவுன் ஒரு பெரிய இதை வெளியிட்டார். அமெரிக்காவுடைய NSA வேலை பார்த்த ஒரு இளைஞர், பொறியியல் IT துறையில் வேலை பார்த்தவர். அவரே வெளியில் சொன்னது தான், உலக நாடுகள் முழுவதும் எல்லா தகவலும் நம்முடைய செல்போன் உட்பட அத்தனையும் இணையதளங்கள் வரலையும் வேவு பார்க்கப்படுகிறது. ஆதார் அட்டை கூட வேவு பார்ப்பதற்கான ஒரு கருவி என்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்தது. அது உண்மை. ஏன்னா அந்த நிறுவனங்கள் தான் அதை தயாரிக்கிறது, அமெரிக்க நிறுவனம் தான் அதை தயாரிக்கிறது. அப்போ இது போன்று இந்தியாவே உளவுக்கு உள்ளாயிருக்கு, பாகிஸ்தான் உளவுக்கு உள்ளாயிருக்கு. ஆனால் இந்தியா நட்பு நாடு, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் என்கிற வாதத்தை முன்வைக்கிறோம். அப்போ வெளியிலே உளவு பார்க்கப்படுவதும் உள்ளுக்குள்ள சொந்த அமைச்சர்கள் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உளவு பார்க்கப்படுவதும் தொடர் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இது சரியான செய்தி அல்ல, நம்முடைய ஜனநாயகத்துக்கு எதிரானதாக இருக்கிறது. அப்போ சுயேட்சையாக அமைச்சர்கள் செயல்பட முடியாத தன்மைக்கு இட்டு செல்லும். இதே விவகாரத்தில் ஸ்னோடன் பற்றி நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, ஸ்னோடன் ரஷ்யாவுக்கு அடைக்கலம் கொடுத்த காரணத்தினால் ரஷ்யா செல்வதை ஒபாமா தவிர்த்ததை வரவேற்பதாக அவர் சொன்னார். அந்த காலகட்டங்களில் ஸ்னோடன் விவகாரத்தில் அவ்வளோ ஒரு நிலைப்பாட்டை எடுத்த போதும் இன்றைக்கு ஜான் கெர்ரியை நேரில் சந்தித்து சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு கண்டிப்பான விஷயங்களை சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுலையும் நரேந்திர மோடி தொடர்ந்து மௌனமாக இருப்பதனுடைய பின்னணி என்ன? இல்லை, இதில் எந்த இரட்டை நிலைப்பாடு சகோதரர் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இது ரெண்டும் தனித்தனி விஷயம். ஒன்று அந்த அமெரிக்க உளவு நிறுவனத்தினால் வேலை பார்த்தவராக சொல்லப்படுகிறார். இந்த மாதிரி எதிர்க்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகங்களும் அந்த தலைவர்களும் உளவு பார்த்ததாக சொல்லியிருக்கிறாரு. அதற்கு அன்றைய தினமே அது ஆதாரபூர்வமாக அவர் அந்த நாட்டினுடைய ஒரு அதிகாரி சொல்லியிருந்தாலும் கூட அதை நம்ம உடனடியாக அன்றைக்கே அந்த வெளியுறவுத்துறையினுடைய அதிகாரியை கூப்பிட்டு கண்டித்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கணும், என்ன நீங்கள் உண்மை நிலவரம் தெரியணும்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கு கூட சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் இது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னதை உடனே அவர் சொல்கிறாரு, நாங்கள் வழக்கமாக இந்த உளவு விஷயங்கள் எல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பு இது மாதிரி எந்த இதிலும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல, இது எங்களுடைய பாலிசி. ஆனாலும் கூட ஒரு மதிப்புமிக்க கூட்டாளியான நட்பு நாடான இந்தியாவினுடைய இந்த விஷயத்தில் நாங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறோம், இது விஷயமா அக்கறை எடுத்துக்கொள்கிறோம் சொல்லியிருக்காரு. ஒன்று, இவர் ஏற்கனவே நம்ம சொந்த அமைச்சர்களை வேவு பார்க்குறாங்கன்னு இதில் அடிப்படை ஆதாரமற்ற தார்பாயில் வடிகட்டின போய் கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னு பிரகாஷ் ஜவடேகர்லேருந்து வெங்கையா நாயுடுலேருந்து துறை அமைச்சர் அனைவரும் தெளிவுபடுத்தினாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், எதிர்கட்சிகள் நீங்கள் அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. நான் 2011 AK ஆண்டனி வீட்டில் 2011 உளவு பார்த்தீங்க AK ஆண்டனி வீட்டில். 2012 இல்ல, நான் சொல்றது ஒரு நிமிஷம், 2012 நீங்க பிரணாப் முகர்ஜி அன்றைய உள்துறை அமைச்சருடைய வீட்டில் 14 இடத்துல சுவற்றில் ஓட்டை போட்டு சுவற்றில் கேமரா இது மாதிரி கருவிகள் பொருத்தப்பட்டதுக்கான ஆதாரம் புகைப்படத்தோட வெளியிட்டாது. அது இல்லாமல் 20 இடங்களில் இந்த சூயிங்கம் என்று சொல்றோம் இல்லையா, பபிள் கம், அதை ஒட்டி இருந்து அதில் ஏதோ கேமரா பொருத்தி இருந்ததாக இருக்கும். அதன ஆதாரங்கள் எல்லாம் புகைப்படத்தோட மீடியாவில் வெளியிடப்பட்டது. அதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் அன்றைக்கு எடுக்கவே இல்லை. காரணம், அதை உளவு பார்த்ததே சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அன்றைக்கே சொன்னார். சோனியா காந்தி அவர்களே இதை ஒரு அசன் அலி என்ற ஒரு தனிப்பட்ட நபர் மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்காக அவர்களே இன்றைக்கும் அதே விஷயத்தான தொடர்ந்து சொல்லியிருக்காரு. இல்ல, என்னோட கேள்வி முடிச்சிடறேன். அன்றைக்கு சொன்ன அதே சுப்பிரமணிய சாமி தான் இன்றைக்கும் அதே போன்ற விஷயத்தை வைக்கிறார். எதிர்கட்சிகள் வைப்பதை தாண்டி உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருவரே வைக்கிறார்.
பொதுவாக இது போன்ற விவகாரங்களில் தொடர்ந்து தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு நபருங்கிற அடிப்படையிலும் நீங்க அதை பத்தி ஒரு விசாரணைக்கோ அவர் சொன்னது அமெரிக்கா உளவு பார்த்த விவகாரத்தை சொல்றாரு. இந்தியா அதாவது பிஜேபி முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி அந்த விஷயத்துல நிச்சயமா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், அந்த விஷயத்துல நாங்க கண்டித்திருக்கிறோம். அதை அமெரிக்கா மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தவறு நடந்தால் அதை திருத்திக் கொள்ள கேள்வி நீங்க முதல்ல நான் சொன்ன கேள்வி நீங்க ஸ்னோடன் உளவு பார்த்த விஷயங்களை வெளியே சொன்ன ஸ்னோடனை ரஷ்யா ஆதரிச்ச போது அதில் அமெரிக்காவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை நரேந்திர மோடி எடுக்கிறார் தேர்தலுக்கு முன்பாக. இன்றைக்கு அதே அமெரிக்கா உளவு பார்க்கிறது நாங்கள் அமெரிக்காவை கண்டிக்கிறோம்னு சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லும் போது நரேந்திர மோடியோட மௌனம் என்றது என்னுடைய கேள்வி. இதுல என்ன புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. இதுல அமெரிக்காவுடைய நிலைப்பாடு எந்த ஒரு நாடுமே அந்த நாட்டினுடைய உள் விவகாரங்கள் குறிப்பாக ராணுவம் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களை வெளியிடும் போது அது எந்த தனிப்பட்ட நபரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்குதுன்னா அதை ஒரு நட்பு நாடு என்ற முறையில் ஆதரிக்க வேண்டும். அதுதான் அன்றைக்கு பிரதமர் அமெரிக்காவுடைய உள்நாட்டு ரகசியங்களை ஸ்னோடன் வெளியிடலையா? அமெரிக்கா பிற நாடுகள் உளவு பார்த்த விஷயத்தான அவனை பொறுத்த வரைக்கும் அது அவனுடைய சாவரட்டி இல்லையா? அவனை பொறுத்த வரைக்கும் அதற்காக நாம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இன்றைக்கு வந்து வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சராக முறையாக கண்டித்திருக்கிறார். எட்வர்ட் ஸ்னோடன் வந்து உலக நாடுகள் எல்லாவற்றையும் பார்த்து சொல்றாரு. அதுல இந்தியா நட்பு நாடு. 6.3 பில்லியன் உணவு துணுக்குகள் இங்கிருந்து சேகரிக்கப்பட்டதுங்கிற ஒரு செய்தி வந்தது. அது பிஜேபி தலைவர்களை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய கேந்திரமான பகுதி. இப்போ நீங்கள் இராணுவத்தில் 149% அந்நிய நேரடி முதலீடு கொண்டு வர்றீங்க. இந்த ஆதார் அட்டையை ஒரு அமெரிக்க கம்பெனி போட்டதிலேயே இவ்வளவு உளவு பார்க்க முடிகிறது என்று சொன்னால் நாளைக்கு நம்முடைய ராணுவ ரகசியம்லாம் பரம ரகசியம் அல்ல. எல்லாமே சம்பந்தமே இல்ல. ராணுவத்துல இல்ல. அப்போ ராணுவத்துல இல்ல 49% அமெரிக்கா கண் கொண்டு எதிர்த்த நரேந்திர மோடி இல்ல இதற்கும் ராணுவ ரகசியம் போகுதுங்கிறது சம்பந்தமே இல்ல. இதுதான் இரட்டை நிலைப்பாடு. இல்ல ராணுவத்துல அந்நிய முதலீடுக்கும் ராணுவ ரகசியம் வெளியே போறதுக்கும் எந்த துளி கூட சம்பந்தம் இல்ல. ஆனால் நான் சொல்றேன் கம்யூனிஸ்ட் அவர்களை குற்றம் சாட்டுறேன். காங்கிரஸ் வந்து முட்டு கொடுத்து நீங்க முதல் 5 ஆண்டுகளை வைத்திருந்தீர்களே, அன்றைக்கு 2G வழக்குல பாகிஸ்தான் சேர்ந்த கம்பெனிகளுக்கு வந்து அனுமதி கொடுத்தீர்களே, அப்ப அந்த நேரடியாக நீங்க தாங்க முட்டு கொடுத்தீங்க. நீங்க தாங்க முட்டு கொடுத்து காப்பாத்துறீங்க. கம்யூனிஸ்ட் தான் ரெட்டை நாக்கு, கம்யூனிஸ்ட் தான் வந்து ரெட்டை நிலைப்பாடு. அன்றைக்கு நீங்கள் தான் அது தாங்கி நீங்க அன்றைக்கு நேரடியாக நடவடிக்கையில விதேசி, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அன்றைக்கு நேரடியாக தொலைபேசி வழியாக எட்டிசலாட் என்ற பாகிஸ்தான் நிறுவனத்திற்கு 2G அனுமதி ஒண்ணுமே இல்லாத நிறுவனங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது தவறு என்று அந்த ஊழலை கொண்டு வந்தது எங்களுடைய தொழிற்சங்கம். புரியாம பேசிட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ரிலையன்ஸ் ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா? D6ல என்ன உடன்பாடு? அது ரொம்ப நேரம் எடுத்துரும். நமக்கு அதுக்கான நேரம் இல்ல. நம்ம இடைவேளைக்கு பிறகு வேற ஒரு தலைப்பு பற்றி பேசலாம்.